வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் தாமரை மோகன். வாங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஆடி 18. எல்லாருக்கும் ஆடி பெருக்கு நல்வாழ்த்துக்கள். புதுசாக கல்யாணமான எல்லாருக்குமே இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். எல்லாருக்கும் இன்றைக்கி ஆடி பெருக்கு நல்வாழ்த்துக்கள். வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எங்கள் மார்னிங் வியூ. நாங்கள் காட்டுக்குள்ளே தான் இருக்கோம். எப்போவுமே இயற்கையாக இருக்கும். யாருக்கு தான் இயற்கை பிடிக்காமல் இருக்கும்? சிட்டியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இயற்கையில் இருக்கணும்னு நினைப்பாங்க. எனக்கு பொதுவாக நான் சிட்டியில் இருக்கணும்னு ரொம்ப விரும்புவேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே இந்த காட்டுக்குள்ளேயே இருந்து பழகிடுச்சு. எங்கள் பசங்களோட புது ட்ரெஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் காலையில் பொங்கல் தான் வச்சுருந்தோம். ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் வெஜ்ஜு தான் ஸ்பெஷல். காலையில் பொங்கலும் சாம்பாரும் வச்சுருந்தோம். அது கூடவே இட்லியும் தேங்காய் சட்னியும் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி காலையிலேயே என் பையன் நேரமாக எழுந்திரிச்சிட்டான். ஸோ அவன் எழுந்திரிச்சதையும் டிவி தான் பார்ப்பான். அவனுக்கு எப்போவுமே சுட்டி டிவி தான் ரொம்ப பிடிக்கும். அதே தான் பார்த்துட்டே இருப்பான். ஒன் டே ஃபுல்லாக அதுதான் பார்ப்பான். அப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாடுவான். சரி வாங்க அவன் குளிச்சுட்டு வந்துடுவோம். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் புது ட்ரெஸ் மாற்றிட்டு சார் சாமி கும்பிட போயிட்டாங்க. சாமி கும்பிட்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் தென்னீர் சாப்பிட்றதுக்குன்னே குழந்தைங்க சாமி ரூமுக்கு போவாங்க. எங்கள் வீட்டில் அப்படித்தான். உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க சாமி ரூமுக்கு எதுக்கு போகிறாங்கன்னு சொல்லுங்கள். சாமி கும்பிட்டு ரொம்ப பக்தி மயத்தில் இறங்கிட்டாங்க. பூரா திண்ணீரை எடுத்து மேலே கீழே எல்லாம் பூசிட்டாங்க. வாயில் வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாமி கும்பிட்டு அப்புறம் அவங்க விளையாட போயிட்டாங்க. இதுக்கிடையில் பொங்கல் வச்சு இறக்கியாச்சு. அப்புறம் மதியானத்துக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி மதியானத்துக்கு சாப்பாடு வச்சு அந்த குழம்பே போதும் அப்படின்னு வச்சுட்டோம். அப்புறம் அது கூட இது இன்றைக்கி நோம்பி. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வடை சுடலாம் அப்படின்னு சொல்லி ஈவினிங் வடை சுடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பருப்பு வடையும் உளுந்த வடையும் சுட்டு கொஞ்சம் பாயசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட இன்றைக்கி ரொட்டீன். நீங்கள் ஆடி நோம்பிக்கு என்ன பண்ணீங்க, என்ன ஸ்பெஷல் பண்ணீங்கன்னு சொல்லி ஓகே கைஸ், நீங்கள் எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்துருப்பீங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி வெஜ் தான் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்.